ஹாய். போன எபிசோடில் கபேலா அப்படிங்கிற மலையாள படத்தை பற்றி என்னுடைய வியூஸை சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது. பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதில் சொல்லியிருந்தேன் நல்ல தரமான வித்தியாசமான படங்களை பற்றி மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு. அந்த வகையில் இப்போ நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் நான் பங்காரு தள்ளி. இது ஒரு தெலுங்கு படம். இது மலையாளத்தில் என் டே, அதாவது என்னுடைய அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆச்சு. இட் வாஸ் ரிலீஸ் ஆன் 21st November 2014. 2014 ரிலீஸ் ஆனாலும் இது ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்ட். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இட் வில் ஸ்டில் பி ரெலவெண்ட். 61st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் இந்த படம் 3 அவார்டை வின் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் தி பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தெலுங்கு. அதை தவிர 4 ஸ்டேட் அவார்டும் 5 இன்டர்நேஷ்னல் அவார்டும் வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் டச்ரிவர். நான் பங்காரு தள்ளி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்காகவே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினதுன்னா இந்த படத்தில் நிச்சயமாக ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி ஏகப்பட்டது இருக்குதுங்க. முதலாவதாக வித்தியாசமான அசத்தலான கதை. டைட்டில்லையே உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது. ஒரு அப்பா தான் பொன் மேலேயும் அந்த பொண்ணு தான் அப்பா மேலேயும் வச்சுருக்க அதீத பாசம் அன்பு, இது தாங்க கதைக்களம். கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த அப்பாவை பற்றிய அதிர்ச்சி காத்திருக்கு. அதை அப்படியே உங்கள் மனசை உலுக்கி எடுத்துடும். கதை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். மெயின் கேரக்டர்ஸ் 2 பேர். ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற அப்பாவா சித்திக், அவரோட பொண்ணு துர்காவா அஞ்சலி பாட்டில். அப்பா என்ன எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ்! அன்பு, பாசம், சோகம், கோபம், பயம், ஆத்திரம், ருத்ரம், விஷமம் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த கண் மூலமாகவே வெளிப்படுத்தணும்னா அது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டரால் மட்டும்தான் முடியும். அண்டு அஞ்சலி பிலாங்ஸ் டு தட் கேட்டகரி. அடுத்தது பாடி லாங்குவேஜ். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நட உட பாவனை எல்லாத்துலேயுமே ஷீ எக்ஸல்ஸ். அந்த கதாபாத்திரத்துக்கு துர்கா அப்படின்னு பேர் வச்சது கூட ஒரு காரணமாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் வந்த சித்திக்கும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. சரி, கதைக்கு வருவோம். 12வது படிக்கிற துர்கா அந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு வந்ததால் அவளை பாராட்டி பரிசு வழங்கி பேச சொல்கிறாங்க. ஆனால் துர்காவுக்கு தான் அப்பா அங்கே இல்லாதது வருத்தமாக இருக்குது. அவளும் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறா. தன்னுடைய வெற்றிக்கு காரணம் தான் அப்பா தான். அவர் தான் தனக்கு மாதா பிதா குரு தெய்வம். ஆனால் அந்த தெய்வம் இங்கே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறதுக்குள்ள அவங்க அப்பா அங்கே வர்றாரு. துர்காவுக்கு சந்தோஷம் தாங்கலை. தனக்கு கிடைச்ச கப்பை எல்லார் முன்னாடியும் அவர்கிட்ட கொடுக்குறா. அவரும் நெகிழ்ந்து போகிறாரு. வீட்டுக்கு வந்த துர்கா ஏன்பா லேட்டாக வந்த அப்படின்னு அவர்கிட்ட கோச்சிக்கிறா. அப்போ தான் அவங்க இருக்கிறது ராஜமுந்திரியில். அவங்க அப்பா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அடிக்கடி வேலை சம்பந்தமாக ஹைதராபாத் போவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. +2 முடித்த துர்கா தன்னோட மேற்படிப்புக்காக ஹைதராபாத் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அவங்க அப்பா அதை மறுக்கிறாரு. ஹைதராபாத்லாம் நல்ல ஊர் இல்லைம்மா, நீ இங்கேயே படித்தா போது அப்படிங்கிறாரு. துர்கா தன்னுடைய அட்மிஷனுக்காக ஃபில்அப் பண்ணி வச்சுருந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் கீழ்ச்சி போடுறாரு. துர்கா ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள் மட்டும் இல்லை, ஷீ இஸ் ஆல்சோ எ டேர் டெவில். எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டா. எஸ்பெஷலி செக்ஷுவல் அட்வான்சஸ் அகெயின்ஸ்ட் விமன். அதுக்கு எடுத்துக்காட்டா சில இன்சிடென்ட்ஸ். கோவிலில் ஒருத்தன் வரிசையில் நிற்கிறான். தனக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணோட இடுப்பில் கையை வைக்க அவனை வாங்குன்னு வாங்குறா துர்கா. அந்த துர்கா மாதிரியே துவம்சம் பண்ணிடுறா. கேரக்டர் பேரே துர்கா இல்லையா? அடுத்த நாள் ஸ்ரீனிவாஸ் வேலை விஷயமா ஹைதராபாத் போயிடுறார். துர்காவுக்கு ஒரே வருத்தம், ஏமாற்றம். ஆனால் சாமர்த்தியசாலியும் கூட. அவருக்கு தெரியாமல் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சிருந்தா. அதை ஃபில்அப் பண்ணி அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணுறா. இதுக்கு நடுப்புற துர்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் துர்கா அவளோட ஃப்ரெண்டோட அண்ணனை பார்க்குறா. அவனும் இவளை பார்க்குறான். அப்புறம் என்ன, அண்ணலும் நோக்கினாள், அவனும் நோக்கினாள். பார்த்த மாத்தத்தில் 2 பேருக்கும் ஒத்தரை பிடிச்சி போகுது. நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த நிச்சயதார்த்தத்தில் துர்கா ஒரு கண்டிஷன் போடுறா. தன்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளையோட அம்மா, உன்னுடைய படிப்புக்கு நாங்கள் என்றைக்குமே தடை விதிக்க மாட்டோம், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீ உன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. துர்காவுக்கு சந்தோஷம் தாங்கலை. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் துர்காவோட அப்பா ஸ்ரீனிவாஸ் ஹைதராபாத்துக்கு போயிடுறாரு. ஹைதராபாத் காலேஜிலேருந்து துர்காவுக்கு கால் லெட்டர் வருது, இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி. அன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமை அன்னைக்கு அவளுக்கு ஹைதராபாத்தில் இருக்கணும்.
அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறா. அவங்க அம்மா ஆச்சரியப்படுறாங்க. அப்பா தான் உன்னை ஹைதராபாத் காலேஜுக்கு அப்ளை பண்ண வேணான்னு சொன்னாங்க இல்லையான்னு. துர்கா நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறா. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போடுறா. லைன் போக மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணுறா. லைன் கிடைக்கல. அம்மாவும் ட்ரை பண்ணுறாங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. ரிங் போகிறது. ஆனால் அப்பா ஃபோன் எடுக்கல. ஒரு பக்கம் அப்பா ஏன் ஃபோன் எடுக்கலைங்கிற கவலை, இன்னொரு பக்கம் கிளம்புறதா வேண்டாமான்னு குழப்பம். இல்லை துர்கா, எப்படி மிஸ்கால் பார்த்துட்டு அவர் கூப்பிடுவார். நான் விஷயத்த சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற அம்மா. மறுநாள் ஹைதராபாத்துக்கு கிளம்புறா துர்கா. அவளை ரயில் ஏற்றி விட்டு அம்மா வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓடி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் ஸ்ரீனிவாஸ். இத்தனை நேரமாக நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டீங்க? அம்மா விஷயத்த சொல்கிறாங்க. என்னது, அவள் ஹைதராபாத்துக்கு வராளா? ஸ்ரீனிவாஸ் முகமே மாறுது. நான் தான் அவளை ஹைதராபாத் வர வேண்டான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு கத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஸ்டேஷனில் துர்காவை ரிசீவ் பண்ண ஸ்ரீனிவாஸ் முதல்ல சண்டை போட்டாலும் அப்புறம் சமாதானம் அடைகிறாரு. காரில் ஏறினவர் டிரைவர்கிட்ட ஹோட்டல் ராயலுக்கு போப்பா அப்படிங்கிறாரு. துர்கா இன்னசென்ட்டா ஏன்ப்பா ஹோட்டலுக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படிங்கிறா. இல்லைம்மா, வீட்டில் ரிப்பேரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சமாளிக்கிறார் ஸ்ரீனிவாஸ். டிரைவர் இவரை ஒரு மாதிரி பார்க்குறான். ஸ்ரீனிவாஸோட துர்கா காரில் ஏறினதை தள்ளி நின்று பார்த்த ஒருத்தன் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். இந்த தடவை பொண்ணு புதுசாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படிங்கிறான். ஹோட்டலுக்கு போனதும் அங்கே இருந்த ஸ்டாஃப் என்ன சார் முன்ன மாதிரி வர்றதில்லை அப்படின்னதும் ஸ்ரீனிவாஸ் ஏதோ சொல்லி சமாளிக்கிறார். துர்காவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரியுது. இதுக்கு நடுப்புற ஸ்ரீனிவாஸோட ஃபோன் அடிக்குது. கட் பண்ணுறாரு. மறுபடியும் ஃபோன் வர கண்டினியூஸாக கட் பண்ண. ஏன்பா ஃபோன் அட்டன் பண்ணுங்களேன், காலை ஏன் கட் பண்ணுறீங்க? இல்லைம்மா, அதை அட்டன் பண்ணால் ஏதாவது வேலை வந்துடும், நீ குளிக்க போ, உனக்கு நான் டிஃபன் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் டிஃபன் ஆர்டர் பண்ணார். துர்கா குளிக்க போனார். ஸ்ரீனிவாஸோட ஃபோன் மறுபடியும் அடிக்குது. இந்த தடவை எடுத்து பேசுகிறாரு. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வரேன், உடனே வரேன் அப்படின்னு சொன்னவர் பாத்ரூம் கதவை தட்டி, துர்கா நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன், சீக்கிரம் வந்துடுவேன், கதவை சரியாக சாத்திக்கோ, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு வேகமாக வெளியே போகிறார். துர்கா குளிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுக்கிறா. ரூம் கதவை தட்டப்பட லேசாக கதவை திறக்கிறா. ரூம் பாய் டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான். அவன் அவளை பார்த்த விதமே சரியில்லை. வெளியே போனவன் எட்டி பார்த்து, மேடம் ஸ்பெஷலாக ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். என்ன வளர்ற அப்படின்னவன், ஸ்பெஷல் மேடம் தெரியாதா அப்படின்னவனை விரட்டி அடிக்கிறா துர்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் யாரோ கதவை தட்ட, அப்பா தான் வந்திருக்காருன்னு துர்கா ஆசையாக கதவை திறக்கிறா. அங்கே ஒரு யங் லேடி நின்றுட்டுருக்கா. அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, உடனே அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படிங்கிறா. துர்காவுக்கு இதை நம்பர் தான் வேண்டாமான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கத்தோட அவள் கூட போகிறா. அந்த வண்டியில் இன்னொரு லேடியும் இருக்கா. அவள் அந்த வண்டியில் ஏறினதை அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வண்டி ஒரு பங்களாக்குள்ளே நுழையுது. உள்ளே போனால் ஏகப்பட்ட பொம்பளைங்க இருக்காங்க. என் அப்பா எங்கே அப்படின்னு பாதி பயத்தோடையும் பாதி பீதியோடையும் கேட்குறா துர்கா. இனிமேல் நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான் ஒருத்தன். தான் வசமாக மாட்டிக்கிட்டோங்கிறது புரியறது துர்காவுக்கு. ஹோட்டலுக்கு திரும்பி வந்த ஸ்ரீனிவாஸ் கிட்ட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க துர்கா ஒரு லேடியோட போனதா சொல்கிறாங்க. பகீன்னு இருந்தது ஸ்ரீனிவாஸ்க்கு. தான் பொண்ணு ஆபத்தில் மாட்டிக்கிட்டது புரிஞ்சு போச்சு அவருக்கு. வெளியே வந்தவர் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு யூகிக்க முடிஞ்சது. ஏன்னா கார் டிரைவர் ஸ்ரீனிவாச ஆஸ்வாசப்படுத்த துர்காவை தேடிட்டு போகிறாங்க. துர்காவுக்கு என்னாச்சு, ஸ்ரீனிவாஸ் அவளை கண்டுபிடிச்சாரா இல்லையா? பெண்களுக்கு எதிராக ஒரு சின்ன அநியாயம் நடந்தாலே தட்டி கேட்குற துர்கா அவளே அந்த அநியாயத்துக்கு ஆளாக்கப்படுறா. மீண்டு வராளா இல்லை ஸ்ரீனிவாசால மீட்கப்படுறாளா? அவங்க அப்பா துர்கா கிட்ட பர்டிகுலராக ஹைதராபாத்துக்கு ஏன் வராதுன்னு சொன்னார். அவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார்? படத்தோட முடிவில் தான் உயிருக்கு உயிராக நேசிச்சிட்டு இருந்த தான் அப்பா ஸ்ரீனிவாஸ் முகத்தில் காரி துப்புறா துர்கா. ஏன் அப்படி பண்ணினா? இப்படி பல கேள்விகள். இதுக்கு மேலே கதையை சொன்னால் சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிடும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவசியம் இந்த படத்தை பாருங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எதிர்பாராத ஷாக்கிங் ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. ஓவராலாக இந்த படத்தில் ஃப்ளாஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வித்தியாசமான கதை அது எல்லாத்தையும் மறக்கடிக்குது. குறைகள் இருந்தாலும் அதை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் ஏற்பட்ட பாதிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்.
இந்த படத்தில் வர சில காட்சிகள் நிதர்சன வாழ்க்கையில் நடக்கிற குரூர உண்மைகள். பெரும்பாலான பெண்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் they are subjected to sexual abuse. ஆண் வர்க்கத்தோட வக்ரங்களுக்கு எதிர்த்து போராட முடியாமல் அடிப்பணிய வேண்டிய நிர்பந்தத்துலேயும் கட்டாயத்துலேயும் தான் இருக்காங்க பெண்கள். அது கணவனாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, உறவுக்காரனாக இருந்தாலும் சரி, ஊர் பேர் தெரியாதவனாக இருந்தாலும் சரி, ஆண்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த இன்னொரு முகம் தெரிய வரும்போது அதிர்ச்சியாக இருக்கும். ஸ்ரீனிவாசம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. தன்னுடைய அப்பாவை மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துர்காவுக்கு அந்த இன்னொரு முகம் தெரிய வருது. இப்படிப்பட்ட ஆண் சமூகத்தோட ஒரு செக்மெண்ட்டை டீட்டெயில்டாகவும் கிராஃபிக்காகவும் போர்ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜேஷ் டச்ரிவர். நான் பங்காரு தள்ளி அப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அசாத்திய துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் ராஜேஷ் கிட்டே இருக்குது. அதனாலேயே 2012 இந்த படம் முடிச்சிருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணது என்னவோ 2014 தான். நான் பங்காரு தள்ளி எ போல்ட் ஃபிலிம் மஸ்ட் வாட்ச் மூவி. அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி இன்னொரு வித்தியாசமான அவசியம் பார்க்க வேண்டிய படத்தை பற்றி என்னுடைய வியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டில் தென் நன்றி.